வணக்கம் மக்களே, வெல்கம் டு வெட்டிக்கதை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கோட் படத்தோட ரிவ்யூ. இந்த படத்தோட கதையை பற்றி சொல்லணுன்னா இது ரொம்ப பழைய கதை தான், வழக்கமான ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். ஆனால் ஒரு கமர்ஷியல் சினிமாவுக்கு ஏற்ற கதை. ஆல்ரெடி சோஷியல் மீடியாவில் ட்விஸ்டெல்லாம் ரிவீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் கதையை சொல்லி உங்களை நான் கடுப்பேற்ற விரும்பலை. படத்தோட ப்ளஸ் என்னென்னு பார்த்துடலாம். படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ்னால் அது விஜய் சார் தான், அதில் எந்த டவுட்டும் இல்லை. பாட்டு, டான்ஸு, ஃபைட்டு, ஹியூமனு தன்னோட ஹோம் கிரவுண்டில் இறங்கி விளையாடிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மல்டிபிள் ரோலில் ஆக்டிங்லேயே டிஃப்ரெண்ட் காட்டியிருக்காரு. அதுலேயும் அந்த டிஏஜிங் பண்ண யங் தளபதி ரோலில் தனக்கே உண்டான நக்கல் நையாண்டியோட வேற ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. அது படத்தில் பாருங்கள். வெங்கட் பிரபு படத்துக்கு ஒரு ஹீரோ எப்படி இருக்கணுமோ அப்படியே தன்னை மாற்றிக்கிட்டாருன்னு சொல்லலாம். எந்த ஈகோவும் இல்லாமல் ரஜினி சார், கமல் சார், அஜித், சூர்யா, சிம்பு, சிவகார்த்திகேயன் வரைக்கும் எல்லா ரெஃபரன்ஸையும் வச்சு ரொம்ப ஜாலியாக நடிச்சிருக்காருங்க. அடுத்த ப்ளஸ் பாயிண்ட்னா ஸ்க்ரீன் பிளே. மொத்த படமும் கிட்டத்தட்ட 3 மணி நேரங்க. ஆனால் போர் அடிக்காமல் ஸ்க்ரீன் பிளே வேகமாக போகுது. ஸ்டாப்பில் ஒரு 3/4 மணி நேரம் 2 தடவை ஃபாரின் போயிட்டு வருவாங்க. அந்த சீன் தான் கொஞ்சம் ஸ்லோவாக போகுதே தவிர இன்டர்மிஷனுக்கு அப்புறம் சீன் பை சீன் ட்விஸ்ட் அண்ட் டர்ன் தான். அதுவும் லாஸ்ட் 30 மினிட்ஸ் முழுக்க தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸுக்காகவே விபி பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த மல்டிபிள் கேரக்டர்ஸ் பிரசாந்த், பிரபுதேவா, ஜெயராம், யோகி பாபு, வைபவ், பிரேம்ஜின்னு நிறைய பேர் இருந்தாலும் அவங்களுக்கும் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்து அவங்க வர காட்சிகளையும் ரொம்ப என்கேஜிங்காக போகுதுங்க. அனதர் ப்ளஸ் பாயிண்ட்னா அது யுவன் சங்கர் ராஜா தான். நீ தான் பேசுறியா? எது யுவன் சங்கர் ராஜா ப்ளஸ் பாயிண்டா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆமாங்க, யூடியூப்பில் விட்டதை தேட்டரில் பிடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். இருந்தாலும் அனிருத் அளவுக்கு ஓகே. பாசிட்டிவ் எல்லாத்தையும் பேசியாச்சு. அடுத்தது நெகட்டிவ்ஸ் பற்றியும் பேசியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் சீன்லேருந்தே ஆரம்பிச்சிருவோம். கேப்டனை ஏஐ மூலியமாக காட்ட போகிறாங்கன்னு சொன்னதும் ஒட்டுமொத்த கோலிவுட் ஃபேன்ஸும் அவரை மறுபடியும் ஸ்க்ரீனில் பார்ப்போன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் இப்படி காட்டுவாங்கன்னு எதிர்பார்க்கல. ஆக்சுவலி விபி அதை சஸ்பென்ஸாக தான் வச்சுருந்தாரு. ஆனால் அதை படம் ரிலீஸுக்கு முன்னாடியே வெளியே சொல்லி கேப்டன் வராருன்னு சோசியல் மீடியாவெல்லாம் ஹைப் ஏற்றி விட்டானுங்க. நானும் நாளே சரி தளபதி பேண்டமிக் சுச்சுவேஷனில் மாட்டிப்பார், கேப்டன் தான் வந்து ஹெல்ப் பண்ணுவார், அப்போ அவருக்கு தனியாக என்ட்ரி பிஜிஎம்மு, ஹீரோ எலிவேட்டட் பில்டப்பு, ஃப்ரேம்ஸு, மாசாக கொஞ்சம் பஞ்ச் டைலாக்ஸுன்னு நிறைய கற்பனை பண்ணிட்டு உள்ளே போனேன். ஆனால் நான் பார்த்தது என்னவோ, படம் பார்த்த மற்றவங்களுக்கெல்லாம் எப்படின்னு தெரிலங்க. ஒரு தேமுதிக தொண்டனா ஒரு விஜயகாந்த் சார் விரும்பியா எனக்கு நடந்தது என்னவோ ஏமாற்றம் தான். சரி அதுதான் அப்படின்னு பார்த்தா கொஞ்ச நேரத்துலேயே அடுத்த குண்டு போட்டாங்க. மோகன் ஆஸ் ஏ வில்லன். செத்து விளையாடுவோமுங்கிற மாதிரி அந்தாலும் 3/4 மணி நேரத்துக்கு ஒரு டைம் நான் தான் வில்லன்னு சிரிச்சிட்டு இருக்காப்புல. என்னை பொறுத்தவரை மோகன் சாரோட ராஜீவ் மேனன்ற கேரக்டரை இன்னும் கொஞ்சம் நல்லா டிசைன் பண்ணியிருக்கலாம். இல்லைனா அந்த கேரக்டருக்கு வேறு யாராவது மினிமம் ஸ்கேல் உள்ள ஆக்டரை போட்டிருக்கலாம். என்ன பிரச்சனைனா இந்தியன் டோலில் வர சேனாபதி மாதிரி மோகன் கம்பேக்னு நினச்சி படம் பார்த்தா கடைசியில் நம்மளையும் சித்தார்த் மாதிரி கோபேக் மோகன்னு சொல்ல வச்சுருவார் போல். வர 4 சீன்லேயும் கஷ்டப்பட்டு வில்லனாக நடிக்கிறாருங்க. ஆனால் அது அவருக்கு செட்டே ஆகலை. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யார் வம்பு தும்புக்காச்சும் போனனா. அடுத்த மைனஸ் எல்லாரும் பெரும்பாலும் சொல்கிறது தான் டிஏஜிங் அண்ட் விஎஃப்எக்ஸ் ஒர்க். பையனாக வர விஜய் கூட ஒத்துக்கலாம். ஸ்பார்க் சாங்க்கு வந்த கமெண்ட்டை பார்த்துட்டு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த நாளைய தீர்ப்பு பீரியடில் வந்த விஜய் மாதிரி விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அது பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்குது. டிஏஜிங் தான் இப்படி இருக்குன்னு பார்த்தா தளபதியோட ஏஜ்டு லுக்கில் மேக்கப்பு அதுக்கு மேலே இருக்குது. இதை பார்க்கும்போது தளபதிக்கு எதுக்குடா ஏஜிங் எல்லாம், அந்த ஆளுக்கு தலைமுடியும் தாடியும் ஒயிட் அடிச்சு விட்டிங்கன்னா 50+ மாதிரி இருப்பார். தலைமுடியை ட்ரிம் பண்ணிவிட்டு தாடியை கொஞ்சம் சேவ் பண்ணி விட்டிங்கன்னா 20+ மாதிரி இருப்பார். ஏன்டா காசை கரியாக்குறீங்கன்னு தோணுச்சு. பட் ஷார்ட் டைம் பீரியடில் படத்தை முடிக்கணுங்கிறதுக்காக எல்லாம் அவசரமாக பண்ணியிருக்காங்கன்னு புரியுது. அடுத்து முக்கியமான விஷயம் இவங்க எல்லாம் பண்ண ப்ரொமோஷன் அண்ட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. இது ஒரு விதத்தில் இவங்களுக்கு ப்ளஸ்ஸாகவும் இருக்குது, மைனஸாகவும் இருக்குங்க. ஆமாம், கிராண்டாக ப்ரொமோஷன் வைக்காமல் ஆடியோ லஞ்ச் இல்லாமல் படத்துக்கு பெருசாக ஹைப் ஏற்றாமல் விட்டதே இந்த படத்தோட ப்ளஸ்ன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா போன வருஷம் பயங்கர ஹைப்புக்கு மத்தியில் லியோ ரிலீஸ் ஆச்சு.
அவன் ஒரு கதை எழுதி பாக்கெட்டில் வச்சுட்டு வந்து படத்தை பார்த்துட்டு நான் நினச்ச மாதிரி படம் இல்லை ப்ரோ அப்படின்னு மிக்சட் ரிவ்யூ கொடுத்துட்டு போயிட்டானுங்க. அதனால் இந்த படத்துக்கு ஓவர் ஹைப் கொடுக்காம ப்ரொமோட் பண்ணதே பாசிட்டிவ். அதே போல் இவங்க ப்ரொமோட் பண்ண விதமே இன்னொரு விதத்தில் இவங்களுக்கு மைனஸ் ஆச்சு. அது எப்படின்னா, படத்தோட ஃபஸ்ட் லுக்கில் இருந்து படத்தோட போஸ்டர்ஸ், ட்ரைலர்னு எல்லாத்துலேயும் ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டர்டில் இருக்கிற மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணிட்டாங்க. ஒரு மிஷன் இம்பாசிபிள் மாதிரி, ஒரு ஸ்பை த்ரில்லர் ஜானரில், அட நம்ம ஊர் துப்பாக்கி லெவலுக்காச்சும் இருக்குன்னு நம்மளை நம்ப வச்சுட்டாங்க. ஆனால் இந்த படம் நம்ம தமிழ் சினிமாவுக்கே சொந்தமான ரிவெஞ்ச் ஆக்ஷன் ட்ராமான்னு படத்தை பார்த்ததுக்கப்புறம் தாங்க தெரிஞ்சுது. மொத்தத்தில் கோட் படத்தை பற்றி சொல்லணும்னா, அஜித் சார் கெரியர் பெஸ்ட் படம்ட்டு மங்காத்தாவை சொல்லலாம். ஆனால் விபியோட கெரியர் பெஸ்ட் படம்னு கோட்டை தான் சொல்லணும். இருந்தாலும் விஜய் சாரோட கெரியர் பெஸ்ட்டுன்னு கோட்டை சொல்ல முடியாது. என்னடா ஒரே குழப்பமா இருக்கேடா, யாரு கூட இருக்காங்கன்னு தெரியலையாடா. என்னடா சொல்கிற, படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு உங்களுக்குலாம் குழப்பமாக இருக்கும். படம் நல்லா இருக்குங்க, அதில் எந்த ஒரு குழப்பமும் இல்லை. என்னதான் கோட் படம் தமிழ் சினிமாவோட பெஞ்ச்மார்க் படங்களான துப்பாக்கி, கத்தி, மெர்சல், மாஸ்டர், லியோ அளவுக்கு இல்லைன்னாலும் தெரி, சர்க்கார், பிகில், வாரிஸ் அளவுக்கு ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணி பாக்ஸ் ஆஃபீஸை தட்டி தூக்கி பிளாக் பஸ்டர் கமர்ஷியல் படமாக இருக்கும். ஸோ எல்லோரும் கண்டிப்பாக ஒரு முறை தேட்டரில் படத்தை பார்க்கலாம். அடுத்து வினோத்துக்கு இருக்கிற பெரிய டார்கெட்டே கோட்டை விட மாசா படம் பண்ணுங்கிறது இல்லை, கோட்டில் வரதை விட மாசா டைட்டில் கார்டு ரெடி பண்ணுங்கிறது தான்.